ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வயசான பாட்டிங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டி எந்த பாட்டின்னு அவங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஃபன்னான ஒரு சீரியஸான ஒரு எபிசோட் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Are you okay, baby? பேபியா என்ன பிச்சுமணி பிச்சுமணி உங்க பேச்சே வித்தியாசமா இருக்க. நான் எப்பவுமே உன்னோட பிச்சு மணி தான். நீங்க நாங்கெல்லாம் வேண்டாம், நீ நானே கூப்பிட்டுக்கோ. அது அந்த பழைய பனியன் போட்டிருக்கும் போது அப்படி பேச்சு வந்தது. இப்ப நீங்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, உங்களை பார்த்து நான் எப்படி நீ நானு கூப்பிடுறது? இப்ப பெட்ரூமே அரண்மனை மாதிரிலாம் இருக்கு. ஒண்ணுக்கு 3 ஏசில மாட்டி வச்சிருக்கு, குளிர்லயே செத்துருவேன். பிச்சுமணி உங்க பேர் என்ன? பேரெல்லாம் சொல்றேன், நீங்க நாங்கன்னு கூப்பிட வேண்டாம், சரியா? அதான் சொன்னோம்ல, பிச்சுமணியா இருந்தா நீ நான் கூப்பிடுவேன். நீங்க ஏதோ பெருசா படத்துல வர்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே சஸ்பென்ஸா இருக்க. முதல்ல நீங்க யாருங்கிற உண்மையை சொல்லுதீங்களா? சின்ன வயசுல உங்க வீட்டுல ஒருத்தங்க வேலை பார்த்தாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க பேரு அன்னலட்சுமி. அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. நானும் அவனும் நல்லா விளையாடி இருக்கோம். ஜான்ஸ்டன் தானே அவன் பேரு. உங்களுக்கு எப்படி தெரியும் பிச்சுமணி அதெல்லாம்? உனக்கு படிப்பே வராது, ஆனா அவனுக்கு நல்ல படிப்பு வரும். அவன் நல்லா படிப்பான், உன் கூட நல்லா விளையாடுவான். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லுதீங்க? நீங்க யாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்க. அந்த அன்னலட்சுமி மகன் ஜான்ஸ்டன் தான் நான். எங்க அம்மா மானத்தை காப்பாத்தி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. 2 பேரும் உங்க அம்மாட்ட தப்பா நடக்க வந்தாவ, நான் அவங்கள கல்ல கொண்டு அடிச்சு விரட்டி விட்டனே. ஆமா ஆமா, அது எங்க அம்மா எப்பவுமே மறக்கல. சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே பானுமதியை நீ கைவிட்டவே கூடாது. அன்னைக்கு மட்டும் அவ காப்பாத்தலன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் எங்க அம்மாவை நல்லா வாழ வச்சேன். பணம், புகழ், சொத்து, அது இதுன்னு சொல்லி எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிதான் இறந்தாங்க. ஐயோ, இறந்துட்டாங்களா? அவங்க மகன் ஜான்ஸ்டனா? நீ எப்படியோ எனக்கு நம்பவும் முடியல, அடையாளமும் தெரியல. சரி, எதுக்கு நீ பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்த? நீ பணம் பண்ணனா வாயப்படப்பன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பணக்காரங்கிறத உண்மையை சொன்னா நீ உடனே ஒத்துப்ப. அதனால நான் அதை சொல்லவே இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன், ஒரு கஷ்டப்பட்டவங்கிறத சொல்லி, ஆனா அந்த நேரத்துலயும் உனக்கு என் மேல லவ் வரணும் அப்படி வந்துச்சு. அதுக்கு நான் ரொம்ப நாள் காத்து கிடக்க வேண்டியதாயிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. என்னைக்கு நான் பிச்சைக்காரன் தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டையோ அப்போ முடிவு பண்ண, நம்ம இனிமேல் மறைக்கிறது தப்பு, சொல்லியே ஆகணும்னு. இப்போ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு இது எல்லாமே ஏதோ கனவுல வருத மாதிரி இருக்கு, பத்துக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கீங்களா? நான் ரோசனை பண்ணிக்கிடுவேன். சார் பெரிய கோடீஸ்வரன் தெரிஞ்சு டைம் கேட்குது, ஆச்சரியமா இருக்கு. இந்த பொம்பளையும் புரிஞ்சுக்கவே முடியல. பேசாத ஒட்டுக்கட்டன்னு தெரிஞ்சுன்னா ஜான்ஸ்டன் சார் என்ன தொலைச்சு விடுவாரு. ஏன் இதெல்லாம் நான் போய் ட்ராமா பண்றேன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் என் சொத்து இல்லைன்னு நினைக்கிறியா? என் சொத்தோட மதிப்பு எல்லாத்தையும் உனக்கு காட்டுட்டுமா? எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு வரட்டா? ஐயா, அதெல்லாம் வேண்டாம். உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சாச்சு, நீங்க பெரிய கோடீஸ்வரன் தான். இது உங்க பங்களா தான். உங்களுக்கு அடியால் கிடியால் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் 1.5 வருஷமா நீங்க ஒரு பிச்சைக்கார மாதிரி என்னை ஏமாத்துறீங்களா? அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுப்பீங்களா? நான் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் நீங்க கோவப்படக்கூடாது. அப்புறம் நீங்க பிச்சைக்காரன் நினைச்சு நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன். எதுவும் பழிகளி வாங்கிறாதீங்க. அட லூசு, நீ சின்ன வயசுல எங்களுக்கு பண்ண நன்றிக்காக தான் அவ்வளவு கஷ்டமும் பட்டேன். நான் ஏன் உன்னை பழி வாங்க போறேன்? ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சு கொஞ்சம் ஓவரா பேசிவிட்டேன். நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களை அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. நான் பிச்சைக்காரன் தெரிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த இடத்துலதான் நானும் ஜெயிச்சுட்டேன், நீயும் ஜெயிச்சுட்ட. பணம் வாழ்க்கையில முக்கியமே இல்ல, நல்ல கவனிக்கிற ஒரு ஆள் வேணுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். பிச்சுமணியா இருக்கும்போது பாசமா இருந்தீங்க. இப்ப கோடீஸ்வரன் ஜான்ஸ்டனா இருக்கும்போது இதே மாதிரி என்கிட்ட அன்பா இருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு பணத்தையும் விட்டுட்டு உன் வீட்டுல பிச்சைக்கார மாதிரி இருந்தனே, அதுல இருந்தே அன்பு உனக்கு தெரியலையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்களேன். சரி, டைம் எடுத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். நல்ல முடிவா சொல்லு. ஒரே குழப்பமா இருக்கு. அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோமோ? இவ வேற முழிக்கால. சரி பாப்போம். என்ன பால்காரக்கா,
நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா. என்ன மாடு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கு? 1 லிட்டர் இப்ப எவ்வளவுக்கு விக்கீங்க? பரவாயில்ல இருக்கட்டும். என்னது பரவாயில்ல இருக்கட்டும்? கேட்டதுக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன ஒரு மாதிரி பேசுதியல பனிமலரக்கா? எனக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது. நீங்க 30 வயசுன்னு சொல்லுதீங்க. சரியா போச்சு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படியா? உங்க வீட்டுல முட்டை குழம்பா? இனிமே ஏன்ட்ட முட்டை வாங்குங்க, நாட்டுக்கோழி முட்டை. யாத்தே இந்த அக்கா என்னலாமோ தன்னால வளருத. ஏ செல்லம்மா வாடி உட்காரு. நல்ல நேரத்துக்கு வந்தேன். இந்த அரலூசுகிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன சுவாதி அக்கா, ஆளையே காணும். ஊர்ல தான் இருக்கீங்களா இல்லையா? நான் இங்கதான் அப்படி இருக்கேன். சின்ன மண்டையில பெரிய கட்டா போட்டிருக்கு. யாருவோ மண்டையை உடைச்சு மாவிளக்கு வச்சது? என்னத்த சொல்ல போங்க. இந்த காலத்து பிள்ளைகள் மாதிரியா இருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட பெரியவங்கள மரியாதையே கொடுக்க மாட்டேக்குவோ. கல்லை கொண்டு மண்டையை அடிக்கவும் கிளவின்னு பேசவும் எப்பப்பப்பா சை ரொம்ப மோசம். இப்போ உள்ளவளும் என்ன பிள்ளை வளர்க்கழுவ? ஏய் அம்மா, யார் உன்னை இப்படி செஞ்சது? எதையுமே நான் இப்ப சொல்ல விரும்பல சுவாதியக்கா. இருக்கட்டும், கடவுளுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஏன்ட்ட சொல்ல என்ன இருக்கு? சும்மா சொல்லுடி. பங்கச்சோமாவ கல்லை கொண்டு மண்டையை உடைச்சுக்கிட்டா வித்துக்கிடுங்க. ரொம்ப மனசு வேதனையாயிட்டுக்கா. என்ன பிள்ளை, என்னதான் நான் தப்பா பேசியிருந்தாலும் ஒரு பெரியவங்க சிறியவங்க மரியாதை வேண்டாம்? அடக்காடவுளே, பங்குச்சுக்கிட்ட சொன்னியா? அவன் முன்னாடி தானே இவ அடிச்சது. மவ கறி அடிக்கும் போது அம்மா கறி பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. அதான் சொல்லுதேன், பிள்ளைகள் என்ன வளர்க்கழுவ. நான்லாம் சின்ன பிள்ளைல யாரையாவது நீனு ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா எங்க அம்மா அடி போட்டு வெளுத்து எடுத்துரும். இப்போதான் பிள்ளை மாதிரியா வளர்க்கழுவ. ஐய என்னத்த சொல்ல. சரி, எதுவும் நினைக்காத. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அறியாத மண்ணு. நான் இனிமே எல்லார்டையுமே அளவோட தான் இருக்க போறேன். போதும் போதும். நம்ம தான் ரொம்ப பாசத்தை காட்டுதான். ஆனா வீட்டுல உள்ளதுங்களும் சரி வெளியே உள்ளதுங்களும் சரி நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. செல்லம்மா, மண்டையில என்ன கெட்டு? இவ்வளவு நேரமும் அதுதானக்கா சொன்னேன். என் மூஞ்சி தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்னன்னு கேக்கீங்க? பங்குச்சமாவை அடிச்சுட்டா. ஓ அப்படியா? நல்ல விஷயம்தான். என்னது என் மண்டையில அடிப்பட்டது நல்ல விஷயமா? என்ன பண்ணிவிட அக்கா பேசிட்டு இருக்கீங்க? ஆ சரி சரி சரி. சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஏதாவது முட்டாய் வாங்கிட்டு வந்தியா? இது என் மண்டை உடைஞ்சதா? ஆமா ஆமா. என் மண்டை அவ உடைச்ச மாதிரி உங்க மண்டையை நான் உடைச்சுடுவேன். எந்திரிச்சு ஓடிடுங்க. ஏன் டென்ஷன் ஆகாத. அது அப்பதே இருந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? மருந்து ஊத்தாம வந்திருக்கும். சரி, இதுகிட்ட போய் மூச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி, கவலைப்படாத. நம்ம காலை இன்னும் கொஞ்சம் தான். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிருவோம். என்னைய பாரு, டென்ஷனே ஆக மாட்டேன். நல்ல ஜாலியா இருப்பேன். உன் மருமவ எங்க? அவ தான் என் தோழி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவெல்லாம் ஒரு பொம்பளையாக்கா. அவளை போய் உங்க தோழிங்க ஒரு வேலை செய்ய மாட்டாக்கா. சை, எந்த மாமியாருக்கு தான் அந்த சொந்த மருமவளை பிடிக்கும்? அடுத்தவங்க மருமவளை தான் பிடிக்கும். எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும். அது சரி அது சரி. இது ஒரு பொறுப்பில்லாத கிழவி. இந்த கிழவிக்கு அந்த பொறுப்பில்லாத நொட்ட வழியை தானே பிடிக்கும். சரி, கலகலன்னு இருந்த வீடு இப்போ இளவு வீடு மாதிரி இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு முறையிலையும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காவ. எரிச்சலா இருக்குப்ப. எல்லாத்துக்கும் இந்த காதல் கதை தான் காரணமோன்னு மனசுல தோணுது. ஓய் ஓய் ஜானகி, சொல்லுங்க சூர்யா. இதை படிச்சுட்டு வந்துரு. சூர்யா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன எதுக்கு இப்போ லெட்டர் எழுதி போட்டு ஓடுதீங்க? சொன்னா யாராவது பாத்துருவாங்கன்னு பயப்படுவேன், அதான் எழுதி கொடுத்துட்டு போறேன். வீட்டில் என்ன பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு? பாவம் அத்தை பாட்டி வேற மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. உங்கள் காதல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது கழுகு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. நானே வயதில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டா ஆத்தங்கரைக்கு வா குளத்தங்கரைக்கு வானா என்ன அர்த்தம்? காதல் இதெல்லாம் சகஜம் லூசு. நான் வந்து ஒரு குடும்பத்தையே பிரிச்ச மாதிரி என் மனசுல தோணுது தெரியுமா? நீங்கள் பல்ல கட்டிட்டு அலையுதீங்க. டென்ஷன் ஆகாத, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா. நான்லாம் வரவே மாட்டேன் வந்துக்கிடுங்க. நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் காதல் பண்ணுற மூடில் இருக்கீங்க. நானே வேதனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவான்னு எனக்கு தெரியும், நான் வெயிட் பண்றேன். ஆமாம்மா, நீ ஒத்தையில போய் அங்கே காத்துட்டு கடை. யாராவது காலை கடனை முடிச்சுட்டு அங்கே வந்து கழுவாங்க. நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு இரு. நீ வருவான்னு எனக்கு தெரியும்.
வரமாட்டேன் நான் வரமாட்டேன். வருவ இவன் ஒருத்தன் காதல் மூடலே தெரியுதான். நானே எரிச்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போலாம் அத்தைப்படியை பார்த்தாலே பயமாக இருக்குது. மிந்திலாம் நல்லா திட்ட பாசமாக பேச இப்போ ஒரே பயமாக இருக்குது. நான் இந்த லெட்டரை படிக்கவே மாட்டேன். இவன் எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு அடக்கா? ஓட்டி அரமெண்டல் சொல்லிட்டியும் முழு மெண்டல். என்ன வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டு போகுது. நீ மட்டும் அரை மெண்டல் கூப்பிடுத. நீ என்ன முழுமண்டல் கூப்பிட்டதை பற்றி நான் கவலையே படலை. நான் அதை பற்றி நான் பேசவும் வரல. ஏன்னா நீ முழு மெண்டல்னு உனக்கே தெரியும். வாயை மூடு. சூர்யாக்கிட்ட எதுக்கு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க? அவன் ஏதோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காம்ல, என்னன்னு போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப பிகு பண்ணாது சரியா? சும்மா இருமா, நானே எரிச்சல் இருக்க. இவா வேற. ஓரா மானக்கி அத்தங்கரை வாரா ஓம். அடச்சி, 1 மணிக்கு ஆத்தங்கரை வரவுன்னு எழுதியிருக்கு. நீ என்ன வேற பாஷை பேசுத? ஆமாம், நானும் அதான் சொன்னேன். கரு நல்ல பையன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதுவும் உண்மையாக நேசிக்கிறவன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல காதலனை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுமைக்கார புருஷனுக்கு கழுத்தை நீட்டிக்கிட்டு கடந்து சாவாத. அவன் என்னவோ முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டுருக்கா, என்னன்னு போய் கேளு ஓடு. சும்மா இருட்டி. எனக்கு பயமா இருக்கட்டி. அத்தைப்பட்டி ஏதாவது பார்த்துட்டுனா பெரிய பிரச்சனையாயிரும். பார்த்துட்டு போகுது. எவ்வளோ நாள் தான் பிரச்சனையை நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? பார்க்கட்டும், ஒரு முடிவு வரட்டுமே. அப்படியே எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? பேசாம இந்த காதலுக்கு இதுலலாம் விட்டுறலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டி. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவனும் ஒரு மாதிரி ஆயிடுவா, நீயும் ஒரு மாதிரி ஆயிடுவ. இந்த கிளவிக்காக பயந்துக்கிட்டலாம் நீ காதில் விடக்கூடாது. முதல்ல போய் என்னன்னு கேளு. ஓடு ஓடு ஓடு. ஏன் பட்டி நீ மட்டும் பாடா படுத்துற? சீக்கிரம் போட்டி. அவன் சொல்லிட்டு போய் 1/4 நேரம் மேலே ஆயிட்டு. இவா ஒருத்தி உயிரை போட்டு வாங்குவா. இவளுக்கு மனசுல நல்ல காதல் இதில் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இந்த கிழவிக்கு பயந்துட்டல அப்படி பேசிட்டுடக்கா. எங்க வீட்டு கிழவிக்கு மண்டையில பட்ட கல்லு கண்ணு 2லையும் பட்டிருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு கண்ணில் கெட்டிக்கிட்டு அலைஞ்சிருக்கும். என்ன நடந்தாலும் தெரியாம போயிருக்கும். இது சோனிய பிள்ளைய பார்த்தா சொல்லணுமா 2 கல் எடுத்து கண்ணில் அடிமான்னு. சூர்யா பெரியப்பா வாங்க. எதுவும் வருத்தமாப்பா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வேற. அவ ஒரு கூறு கட்டவ, அப்படித்தான் பண்ண வேண்டியதுன்னு நினைச்சுக்கிடாத. ஐயோ பெரியமா, எனக்கு அவங்க உரிமையில தானே பொண்ணு பார்க்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. என்ன குளத்தாங்கரைக்கு வர சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நீ அம்மா அப்பா இல்லாத பையன், உன் மனசை நோகடிச்சிட்டா, வீட்டெல்லாம் விட்டு வெளியே போன்ட்டா, எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. இப்ப எங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா நான் லவ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா எங்க அம்மாவும் இப்படித்தானே நடந்திருப்பாங்க. ஐயோ பின்னாடி வேற ஜான்சன் நிக்கால. பெரியப்பா டீ சொல்லட்டா? இல்லப்பா வேண்டாம் வேண்டாம். எங்க கிளம்பியாச்சு? பனிமலர் பார்க்கதான்ப்பா கிளம்பி இருக்கேன். அவர் கரியத்துல கரெக்டா இருக்காரு. தம்பி நான் கேட்ட என்கிட்ட உண்மையா சொல்லுவியா? சொல்லுங்க பெரியப்பா. நீ காதலிக்கிற பொண்ணு யாருப்பா? ஐயோ சொல்லாதீங்க. இவன் என்ன பின்னாடி நின்று கை காட்டிக்கிட்டு இருக்கா? அது இருக்கட்டும் பெரியப்பா, நான் இன்னொரு நாள் சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியாப்பா? இல்ல பெரியப்பா. இந்த ஊர் பொண்ணாப்பா? இல்ல பெரியப்பா. அப்போ வெளியூரா? இல்ல பெரியப்பா. பொண்ணுதானா? இல்ல பெரியப்பா. சரி அப்ப பையனா? ஐயோ இல்ல பெரியப்பா. சரிப்பா, நீ எது கேட்டாலும் சொல்ற நிலைமையில இல்ல, உனக்கா தோணும் போது சொல்லு. சரி பெரியப்பா. யோ சூர்யா, என்னைய குளத்தாங்கரைக்கு வர சொல்லிட்டு நீர் இங்க நிக்கிறு. டென்ஷனா இருந்தது, அதான் டீ குடிக்க வந்தேன். ஒரு டென்ஷன்ல மண்ணலி போட. நான் இன்னும் வரமாட்டேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. ஒரு ப்ளீஸ் 10 நிமிஷம் பேசிட்டு போ. வேண்டாம் வேண்டாம், தாத்தா மாமா வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். லூசு நில்லு. நிக்க முடியாது லூசு. சரியான பயந்தான் கொலியா இருக்கா இவ. பாவம் பெரியப்பா, இவ்வளவு கேட்டும் சொல்ல முடியல. இவ மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன்.